வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படும் என்று சொல்லி சங்கீதம் 37:4-5 படித்தவர்களே, இந்த நாளில் கூட எங்கள் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. எங்கள் காலையிலிருந்து எந்த நேரம் மட்டும் எங்களோடு இடைப்பட்டு எங்களை வழிநடத்தின கிருபைகளுக்காக இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட அருமையான குடும்பத்தை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான அப்பா தகப்பனே, அம்மாவுக்கு கொடுத்திருக்கின்ற 6 பிள்ளைகளுக்காக நடிச்சிருக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிலைமையில் வைத்திருக்கீங்க நடிச்சிருக்கிறோம். மார்க்குக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, நவீனுக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக நடிச்சிருக்கிறோம். நகோமேக்காவுக்காக, சலோமேக்காவுக்காக நடிச்சிருக்கிறோம். அவர் செய்து வருகின்ற பணிகளுக்காக நடிச்சிருக்கிறோம். மெர்லினுக்காக, குட்லுக்காக நடிச்சிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் அப்பா தகப்பனே என்னுடைய திருப்பிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய குடும்பத்தை அப்பா அந்த நாளில் கூட சந்தோஷமாக கொண்டு வந்து சேர்த்தீங்க தகப்பனே. எங்களை அன்பாய் வரவேற்று எங்களை நேசித்த உபசரித்த அன்பு கரங்களுக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. நீங்கள் செலுத்தும் காணிக்கைகளை நாம் அவர் நினைத்து உங்கள் சர்வாங்க தகவலுடைய பிரியமாக ஏற்றுக்கொள்வார். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தவர்களை உமது ஆலோசனைகளை நிறைவேற்றுவாராக என்று சொல்லி சங்கீதம் 20 வாசிக்கணும் தகவலுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள், ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் தகவலே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. எங்கள் மத்தியில் அருமையான நலனுக்காக நடிச்சிருக்கிறோம். செய்து வருகின்ற பணிகள் ஊழியர்களுக்காக நடிச்சிருக்கிறோம். தொடர்ந்து அப்பா பள்ளியில் ஒரு நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கீங்க தகப்பனை நடிச்சிருக்கிறோம். உங்களுக்கு சித்தமானால் ஸ்கூல் மிஷனில் கலந்து கொள்ள என் தேவன் உதவி செய்யுங்க தகவல். அதே போல் உங்களுக்கு சித்தமானால் தகவலை தகவல் திருச்சபையில் நம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அடியனுக்கு ஒரு நாள் அப்போ இந்த வாய்ப்பை கொடுப்பீங்க நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். தொடர்ந்து உடைய பிரச்சனைக்கு நன்றாக இருக்குங்க. உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு மனதில் உண்மையே நம்பியிருக்கிறபடியா அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி ஏசாயா 26:3 படி எங்களை முற்றிலும் தருவன் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளும். எந்த ஒரு பிரச்சனைகளும் நம்ம எங்களை நேர்த்தியாக நீங்கள் எடுத்துங்க. நாங்களும் தகப்பனே அப்போ குடும்பத்தை தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் தகப்பனே. அப்போ மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ உள்ளான இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் தகப்பனே. அப்போ அவருடைய அன்பில் நாங்கள் செழித்தோங்கி வளரத்தக்கதாக தாம் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறார்கள். தானாத தேவனத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்ற எங்களுக்கு சகோதர அன்பை கொடுத்துருக்கீங்க. நன்றி செலுத்துவோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது சொல்லி சங்கீதம் 133:1-2 படி எங்களுக்கு சந்தோஷத்தின் சமாதானத்தை தாங்கள் மறுபடியும் நாங்கள் பிரிந்து செல்கிறோம். பிரியாத நேசர் எங்களோடு இருந்து வளர்க்க வேண்டுமாய் தொடர்ந்து மாறக்கூடிய பிள்ளைகளுக்காக நன்றி. பிள்ளைகளை நல்ல நிலையோடு வைத்திருக்கீங்க. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொல்லி ஏசாயா 54:13 உறுதிப்படுத்தி அப்பாவுடைய எங்களுடைய பிள்ளைகள் மற்றும் அருமையான நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் தகப்பனே நல்ல நிலைமையில் வைத்திருக்கீங்க தகப்பனே. இருவரும் தகப்பனே இந்த நேரத்தில் அப்பா உயிரளவில் இந்த இடத்துல இல்லை என்றாலும் மனதளவில் எங்களோடு அப்பா ஜெர்னஸ் ஐயாவும் அப்பா இம்மானுவேல் ஐயாவும் எங்களோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிற நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதே போல் அவனுடைய அம்மாவுக்காக அருமையான அம்மாவுக்காக நடிக்கக்கூடிய அம்மாவுக்காக நடிச்சிருக்கிறோம். இன்னும் நீடித்த ஆசனம் நிரப்பி நன்மையும் கிருபையுடைய வாழ்க்கையை தொடர் உதவி செய்யுமா சக துதி அதனால் யாரும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் எங்கள் ஜீவனோடு நடத்துவார்கள்.